எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆரியில். இப்போ வந்துட்டு ஆரியில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்துட்டுனா ஸ்ட்ரைப்பரு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாக பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் நிறைய டைப் இருக்குது. நம்ம இது வந்துட்டு ஒரு முக்கியமான டைப்புன்னு சொல்லலாம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா லீஃப் ஃபில்லிங்க்குலாம் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி போக போகிற கிளாஸ்க்குலாம் வந்துட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு போட முடியும். வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஜரி தான் எடுத்துக்க போகிறேன். ஜரி எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த டைரக்ஷன் நோக்கி போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன லாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் மெதுவாக த்ரெட் இழுங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஓகேவா, இந்த பெரிய லூப் வந்துட்டு இந்த லைனில் வச்சுக்கோங்க. 2 லைன் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதில் மேலே லைனில் நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கீழே வந்துட்டு லாக், இங்கே பாருங்கள் லாக்கெல்லாம் எதுவுமே போடல, நான் அப்படியே தான் பிடிச்சி இழுக்க போகிறேன். இழுத்தோன்னே பாருங்கள் இங்கேயே போய் தானாகவே நாட்டு விழுந்துக்குச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு குட்டி செயின் போட்டு நம்ம அதை அங்கேயே நிறுத்திட போகிறோம். இந்த செயின் வந்துட்டு நகரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம குட்டி செயின் போட்டோம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி தான் ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். இப்போ இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு குட்டி செயின் போட்டு நம்ம அதை லாக் பண்ணிட போகிறோம். திருப்பி இப்போது அடுத்த செயின் எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு செயின் எடுத்துகிட்டு இப்படி திருப்புறோம். இப்படி கீழே இழுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து அந்த முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகி நின்றுக்கும். இப்போ அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் குட்டியாக ஒரு லாக் போட்டுறீங்க. அதாவது குட்டியாக செயின் எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி போட்டுறோம். இப்போ திருப்பி வந்துட்டு அடுத்தது அதே மாதிரி மேல் லைனில் கொண்டு போய் வச்சுட்டு இப்படி கீழே மெதுவாக பிடிச்சி இழுத்திங்கனாவே உங்களுக்கு லாக் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா இந்த சென்டர்லாம் சுருக்காக வந்துடும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. அப்புறம் லீஃபில் நீங்கள் இதே மாதிரி தப்பு பண்ணிங்க அப்படின்னா லீஃபோட ஷேப்பே மாறிடும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு மெதுவாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது இப்படி நீங்கள் இழுக்கிறீங்க இல்லையா, இப்படி இழுக்கும் போது நீங்கள் ரொம்ப இழுத்துடக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சுருக்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த செயின் நெக்ஸ்ட் மேலே இருக்கிற லைனில் வச்சுட்டு கீழே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி 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 கீழே இழுத்துட்டு அப்படியே நீங்கள் கொண்டு போய் இதை கொண்டு போய் நிறுத்துறதுக்காக ஒரு லாக் போட்டு நம்ம நிறுத்திடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? சைட்லாம் போய் நீங்கள் லாக்கை போட்டுறக்கூடாது. அதாவது இந்த சைடில் போய் குட்டி செயின்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், திரும்ப சொல்கிறேன். இங்கே போயிட்டு இங்கே ஒரு செயின் எடுத்துட்டிங்களே, மேலே கொண்டு போகிறீங்களா, இந்த லைன் மேலே வச்சுட்டு இப்படி எடுத்துட்டிங்க. இங்கே லாக் போடுறேன்னா இல்லை, அப்படியே என்ன பண்ணுறேன், கீழே இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்த உடனேயும் இங்கே சைடில் போய் லாக் போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இழுத்துட்டு வந்த உடனே இந்த மாதிரி நூலை விட்டுட்டிங்கன்னா திருப்பி உள்ளே போயிடும். அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வந்துடும். வந்த உடனேயும் இங்கேயே லாக் போட்டுரும். அதாவது அது கீழேயே லாக் போட்டுட்டு த்ரெட்டெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மியாகவும் வச்சு போடலாம், எச்சாகவும் வச்சு போடலாம். உங்களோட விருப்பம்தான். இப்படி ஓகேவா? ஓகே. பிகினர்ஸ் வந்துட்டு எனக்கு இதுலேயுமே வரலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி கூட லைன் போட்டுக்கோங்க. லைனில் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் இப்படி கூட லைன் போட்டு கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. ஈவனாக லைன் இருக்கணும். இப்படி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போ நான் லைன் போட்டேன்னா இந்த லைனில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு இப்போது
இந்த லைன் மேலே நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துகிட்டு போவோம். அதாவது நீங்கள் லைனில் கரெக்டாக வைக்கணுங்கிறதுக்காக, கோணையாக வைக்கக்கூடாது, எல்லாமே ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறக்காக இப்படி வச்சிட்டோம். இப்போ இங்கே இழுத்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற நூல் இழுத்திங்கன்னா மீதி இருக்கிற நூலில் கீழே போயிடும். கரெக்டான அளவு நீங்கள் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு குட்டியாக செயின் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல லாக் போட்டுறீங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு இதே மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே வந்து முடிச்சிட போகிறேன். ஓகேங்களா. இங்கேயே வந்துட்டு நான் முடிக்கிறேன். அப்போ இங்கேயே வந்துட்டு நீங்கள் குட்டியாக வந்துட்டு நீங்கள் லாக் போட்டு, ஏன்னா நம்ம அங்கேயே லாக் போட்டோம் குட்டி செயின் எடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் நாட் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேங்களா. எடுத்துட்டு எப்பயும் போல் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதையே வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க சில்க் த்ரெட்லேயும் நம்ம உடனே போட்டு காமிச்சிட்றேன். ஓகே, சில்க் த்ரெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி 2 நூல் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா. இப்போது சில்க் த்ரெட்டில் போடலாமா. த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோம். ஸோ அதனால் இங்கே கீழே ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பிக்கிறீங்க. ஓகேங்களா. எடுத்துகிட்டு மெதுவாக இல்லைங்க, இந்த வலுவலுப்பான பகுதியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இழுத்துட்டு மேலே கொண்டு போய் வைக்கிறீங்க. கீழே இழுக்கிறோம். இழுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அது லாக் ஆகிக்கும். திருப்பி பாருங்கள், மேலே கொண்டு போய் வைக்கணும். இப்படி கீழே இழுக்கிறோம். இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஓகேவா. லாக் ஆயிடுச்சு. மீதி எக்ஸ்ட்ரா நூல் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே இழுக்க போகிறோம். உள்ளே இருக்கிற கீழே கையில் பிடிச்சிருக்கோம்ல அந்த நூல் இழுக்கும் போது அது அழகாக போயிடும். இப்போது நெக்ஸ்ட்டு இது இப்படி திருப்பிக்கணும் நேராக இல்லைன்னா. ஓகே, மேலே இருக்கிற கொட்டு மேலே வைக்கிறோம். கீழே அப்படியே மெதுவாக இழுக்கிறோம். ஓகேவா. இப்போ இங்கே ஒரு லாக் போட்டுரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் நான் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். ஓகே, இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லீஃபில் எப்படி போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.